இது எல்ஜி டபுள் டோர் ஃப்ரிட்ஜு இன்வெர்ட்டர். ஸோ இன்வெர்ட்டர் இது கம்ப்ரஸர் போயிடுச்சு, போர்டு ரெடி பண்ணி போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா கம்ப்ரஸர் டேமேஜ். ஸோ இப்போ இது கம்ப்ரஸரும் மாற்றணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா டிசி இன்வெர்ட்டர் கம்ப்ரஸர் அது கிடைக்கிறது ரொம்ப ரேரு. நம்ம என்ன பிளான் பண்ணோன்னா அதே உங்களுக்கு நார்மல் கம்ப்ரஸர் போட்டு ஃபிட் பண்ணுற மாதிரி போர்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறோம். இது 2 பட்டன் இப்போ ப்ரெஸ் பண்ணது டோர் ஸ்விட்ச்க்கு போகிறது, மேலே ஒன்று கீழே ஒன்று, லைட்காக போகிறது. இதுதான் டிசி கம்ப்ரஸரு. ஸோ இந்த கம்ப்ரஸர் நம்ம எடுத்துகிட்டு ஏசி கம்ப்ரஸர் நம்ம 134 கம்ப்ரஸர் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இதோட போர்டு இதுவும் நம்மளுக்கு இப்போ ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இந்த கம்ப்ரஸர் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்ஜியோட கம்ப்ரஸரே போட்டிருக்கோம் 134 கம்ப்ரஸரு. அதுக்கப்புறம் இந்த 2 போர்டு போட்டிருக்கோம் அட்டாச் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த போர்டு லைட்டுக்காக 2 போர்டு நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டைமர், அந்த லைட்டும் டைமர் 2 லைட்டு மேலே கீழே லைட்டுக்கு 2 போர்டு டேப் அடிச்சிருக்கிறது 2 போர்டு. இது பார்த்திங்கன்னா பயோமெட்டல் ஃபியூஸு. அதுக்கப்புறம் 3 ஹவர்ஸ் கழித்து நம்மளுக்கு த்ரீ ஹவர்ஸ் கழித்து கட் ஆஃப் ஆகிறதுக்கு இந்த போர்டு நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இன்வெர்ட்டர் கம்ப்ரஸர் எடுத்துகிட்டு நார்மல் கம்ப்ரஸரில் பண்ணியிருக்கோம். இந்த போர்டும் எடுத்தாச்சு, இன்வெர்ட்டர் போர்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.